பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதையை நாம் இனிதே துவங்கலாம். இன்றைய கதை தொடரின் முந்தைய அத்தியாயத்தில் பேருருவ விரதத்தை முடித்த பின்னர் தேவராஜனான தேவேந்திரன் விஸ்வரூப விரதத்தை முடித்த பின்னர் பிரம்மஹத்தி என்ற பாவத்தால் குற்றம் சாட்டப்பட்ட போது அந்த பிரம்மஹத்தி அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்ததால் அதன் பயத்தின் காரணமாக தேவராஜன் தேவேந்திரன் தண்ணீரில் ஒளிந்து கொண்டார். பின்னர் தேவர்கள் அனைவரும் தங்கள் குருவான பிரகஸ்பதியுடன் தேவராஜனான தேவேந்திரனை தேடி ஆற்றங்கரைக்கு வந்தனர் என்பதனை கண்டோம். தேவராஜனான தேவேந்திரன் தன் குருதேவர் வந்திருப்பதை கண்டதும் அந்த நீரிலிருந்து வெளியே வந்து பின்னர் செய்வதறியாது தவம் செய்து கொண்டே தன் அறியாமையை காட்டும் பெரும் பாவ செயல்களை குறித்து ஆழ்ந்து சிந்தித்து தன் குருவான பிரகஸ்பதியிடம், குருதேவா, இந்த நேரத்தில் நான் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுங்கள் என்கிறார். அப்போது பெருந்தன்மையுடன் பிரகஸ்பதி பெருமான் புன்னகையுடன், தேவராஜனே, முன்பு என்ன செய்தாயோ அதன் பலனை இன்று நீ பெறுகிறாய். அதை அனுபவிப்பதன் மூலம் மட்டுமே பரிகாரம் செய்ய இயலும் என்கிறார். சமய அறிஞர்கள் பிரம்மஹத்திக்காக எந்த பரிகாரமும் செய்யவில்லை. அவர்களின் பார்வையில் பிராமண கொலையை நீக்க எந்த பரிகாரமும் இல்லை என்று கூறப்படுகிறது. தெரிந்தோ அல்லது விருப்பத்துடனோ செய்யப்படும் பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்று சமய அறிஞர்கள் கூறுகிறார்கள். தெரிந்தோ அல்லது விருப்பத்துடனோ செய்யப்படும் பாவத்திற்கு பரிகாரம் இல்லை என்று சமய அறிஞர்கள் கூறுகிறார்கள். தெரிந்தோ அல்லது விருப்பத்துடனோ செய்யப்படும் பாவங்கள் பாவ வகையின் கீழ் வராது. இவ்விரு வகை பாவங்களுக்குமான பரிகாரம் அவற்றின் பொருளில் உள்ள வேறுபாட்டின் அடிப்படையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தெரிந்தே செய்யப்படும் பாவங்களுக்கு மரணம் வரை பரிகாரம் செய்யும் முறை உள்ளது. அறியாமல் செய்யப்படும் பாவங்களுக்கு சிறப்பு பரிகாரங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. எனவே நீ செய்த பாவம் அறியாமல் செய்யப்படவில்லை. நீ வித்வான் புரோகிதரான பிரம்மஹரை தாம் அறிந்தே கொன்றிருக்கிறாய். அதனால் அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை. நீ சாகும் வரை இந்த நீரில் அசையாமல் கிடக்க வேண்டும். துர்மதி கொண்டவனே, நீ ஒரு பிராமணனை கொன்ற கணத்திலேயே உன்னுடைய 100 அஸ்வமேத யாகங்களின் பலன்கள் அழிந்துவிட்டன. ஓட்டை விழுந்த பானையில் சிறிதளவு தண்ணீர் கூட தங்காதது போல ஒரு பாவியின் நற்பண்புகள் ஒவ்வொரு கணமும் அழிந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பிரகஸ்பதியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட தேவேந்திரன், குருதேவா, எனது தீய செயல்களால் நான் இந்த விளைவை, இந்த நிலையை அடைந்தேன் என்பதில் ஐயமில்லை. ஆனால் இப்போது நீங்களும் இந்த தேவ ரிஷிகளும் உடனடியாக அமராவதிபுரியை அழித்து தேவர்கள் செயல்களையும் செழிப்பான உலகங்களையும் உங்களுக்கு எது நல்லதாக தோன்றுகிறதோ அதையும் தேவேந்திரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிரம்ம ஹிருதயத்தால் மூடப்பட்ட நான் இப்போது ஒரு பிணத்தை போல ஆகிவிட்டேன் என்றான். தேவேந்திரன் இவ்வாறு கூறியதும் தேவர்கள் அனைவரும் உடனடியாக தேவகுரு பிரகஸ்பதியுடன் அமராவதிபுரிக்கு திரும்பினர். அங்கு அவர் தேவேந்திரனின் எண்ணங்களை சச்சிதேவியின் முன்னிலையில் விரிவாக கூறினார். ராஜ்யத்தை நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் சிந்திக்க தொடங்கினர். அதே சமயம் மிகுந்த ஒளியுடைய தேவரிஷியான நாரத மாமுனிவர் தன் விருப்பப்படி அலைந்து திரிந்து அங்கு வந்து சேர்ந்தார். தேவர்களால் வணங்கப்பட்ட பின்னர் அவர், தேவர்களே, நீங்கள் அனைவரும் என்று கூறினார். அன்மானே எப்படி இருக்கிறார் என்று கேட்டபோது தேவர்கள் தேவராஜன் தேவேந்திரனின் முழு கதையையும் விவரித்தனர். அப்போது நாரத மாமுனிவர், தேவர்களே, தேவேந்திரனின் இந்த கதைகள் அனைத்தையும் நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். அப்போது இந்த பெரும் பாவத்தின் காரணமாக தேவராஜனான தேவேந்திரன் தனது பெருமைகள் அனைத்தையும் இழந்து விட்டான். தேவர்களே, நீங்கள் அனைவரும் எல்லாம் அறிந்தவர்கள், தவம் மற்றும் ஆன்மீக பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்கள். எனவே நீங்கள் சந்திரவம்ச அரசன் நகுஷன் இந்திரனை உருவாக்கி அவனை அந்த அரசனின் சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்றார். மகாத்மா நகுஷன்
யாகத்தை கண்ட பிறகு 99 அஸ்வமேத யாகத்தை நிறைவு செய்தார். அனைத்து தேவர்களும் மகரிஷிகளும் தேவராஜன் தேவேந்திரனின் ராஜ்யத்தை நகுஷனிடம் ஒப்படைத்தனர். அன்று முதல் அகத்தியர் போன்ற அனைத்து மகரிஷிகளும் நகுஷனுக்கு சேவை செய்ய தொடங்கினர். கந்தர்வர்கள், அப்சர பெண்கள், யட்சர்கள், வித்யாதரர்கள், மகாநாகர்கள், சுபர்ணர்கள் மற்றும் பறவைகள் போன்ற அனைத்து தேவர்களும் நகுஷனுக்கு சேவை செய்ய தொடங்கினர். இவ்வாறு சிறந்த கலைகளால் அலங்கரிக்கப்பட்டு அனைத்து தேவர்களாலும் வணங்கப்பட்ட நகுஷ மன்னன் தேவலோகத்தின் ஆட்சியாளர் ஆன போது அவனுக்கு தேவேந்திரன் என்ற பெரும் பட்டம் வழங்கப்பட்டது. காமத்தீ கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. நகுஷ மன்னன் தேவர்களிடம், இந்திராணி இதுவரை என் அருகில் வராததற்கு காரணம் என்ன? அவளை அரண்மனைக்கு அழையுங்கள் என்று வேண்டினான். நகுஷனிடமிருந்து இதனை கேட்ட பிரகஸ்பதி பெருந்தன்மையுடன் சச்சியின் அரண்மனைக்கு சென்று அவளிடம், கல்யாணி, தேவேந்திரனின் தீய செயல்களால் நிர்பந்திக்கப்பட்டு நாங்கள் நகுஷனை இங்கு ஆட்சி செய்ய கொண்டு வந்துள்ளோம். ஆனால் நீயோ இதற்கு எதிராக இருப்பது போல் தெரிகிறது. அதனால்தான் நீ இதுவரை அங்கு தோன்றவில்லை என்று கூறினார். சச்சி தேவி புன்னகையுடன் பாவமற்ற குரு பிரகஸ்பதியிடம், நகுஷன் என்னை அடைவதற்கு தகுதியற்றவன். அவன் என்னை அடைவதற்கு தகுதியானவனா என்பதை தாங்களே ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். நான் ஒரு அந்நியரின் பெண். அவன் என்னை அடைய விரும்பினான். அந்த அறிவற்றவனை வாகனம் ஆக்குவதற்கு தகுதியற்ற ஒரு வாகனத்தில் இங்கு வர சொல்லுங்கள். அப்போதுதான் அவன் என்னை அடைய முடியும் என்று கூறினாள். இவ்வாறு கூறிவிட்டு பிரகஸ்பதி விரைவாக திரும்பி சென்று சச்சிதேவி கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் காம வெறி கொண்ட நகுஷனிடம் அப்படியே விவரித்தார். அவன் காமத்திலிருந்து விடுபட்டு கொண்டிருந்தான். சரி என்று கூறி சச்சிதேவி சட்டையை ஏற்றுக்கொண்டான். பிறகு வாகனம் செய்ய தகுதியற்ற பொருள் எது என்று தன் புத்தியால் சிந்திக்க தொடங்கினான். அதனால் துறவி பிராமணர்கள் மட்டுமே வாகனம் செய்ய தகுதியற்றவர்கள் என்று அவன் தீர்மானித்தான். எனவே இன்று நான் அவர்களை என் வாகனமாக ஆக்குவேன். இன்று இந்திரனை அடைவதற்காக 2 துறவி பிராமணர்களிடமிருந்து வாகன வேலையை பெறுவேன். என் மனதில் அப்படி ஒரு ஆசை எழுந்துள்ளது. இந்த முடிவின்படி காமவெறி கொண்ட நகுஷன் பல்லக்கை பிராமணர்களிடம் கொடுத்துவிட்டு தானே அந்த பல்லக்கில் அமர்ந்து சர்ப்ப சர்ப்ப உச்சிக்கு வா என்று கூறினான். நகுஷனின் சர்ப்ப சர்ப்ப என்ற கூற்றால் கோபமடைந்து ஒரு பிராமண துறவி அவனை சபித்து கீழே தள்ளினார். நகுஷன் ஒரு மலைப்பாம்பாக மாறி சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்தான். உயர்ந்த பதவியை பெற்ற பின்னரும் அந்த பிராமணனின் கொடூரமான சாபத்தால் அவன் பெண் பாலினமாக மாறினான். மன்னன் நகுஷனுக்கு ஏற்பட்ட கதியைப் போலவே அவனைப் போலவே அனைவருக்கும் நடக்கிறது. ஊழலில் ஈடுபடுபவர்கள், அரச அதிகாரத்தை பெற்ற பின் நம்பிக்கை இழப்பவர்கள், அரச அதிகாரத்தாலும் தீமையாலும் குருடர்களாகுபவர்களுக்கு பெரும் பேரழிவு நேரிடுகிறது. காம இச்சையிலும் உலக இன்பங்களிலும் மூழ்கி அவர்கள் பிராமணர்களை அவமதித்து அசுத்த நரகத்தில் வீழ்கிறார்கள். எனவே ஒரு ஞானி இவ்வுலகிலும் மறு உலகிலும் மகிழ்ச்சியை அடைய விரும்பினால் அவன் சொர்க்கத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். மேலும் உயர்ந்த பதவியை அடைந்த பின்னர் அவன் ஒருபோதும் அலட்சியமாக இருக்கலாகாது. அவன் எப்போதும் தன் கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும். இத்தகைய தவறான செயல்களால் நகுஷன் மன்னன் மிகவும் பயங்கரமான காட்டில் ஒரு அரக்கனாக மாறினான். அத்தகைய சூழ்நிலை ஏற்படாத போது சொர்க்கத்தில் மீண்டும் குழப்பம் நிலவியது. அப்போது அனைத்து தேவர்களும் ஆச்சரியம் கொண்டு, இந்த மன்னன் மிகவும் துன்பப்பட்டிருக்கிறான். இந்த தீய ஆத்மாவிற்கு பூ உலகிலும் சரி சொர்க்கத்திலும் சரி இடமில்லை என்று கூறினர். பெரிய மனிதர்களை அவமதித்ததால் அவனது நற்குணங்கள் அனைத்தும் ஒரேடியாக அழிக்கப்பட்டன. இப்போது தேவேந்திரனின் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய வேறு எந்த மன்னனும் பூமியில் யாகம் செய்வதாக தெரியவில்லை. எனவே தேவர்கள், முனிவர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், யட்சர்கள், பறவைகள், கிண்ணறர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், அனுசாசனர்கள், அசுரர்கள், அதிகாரிகள் மற்றும் மனிதர்கள் என அனைவரும் கவலை அடைந்தனர். அதன் பின்னர் தேவர்கள் ஒன்றிணைந்து என்ன தீர்வை கண்டார்கள் என்பதை நாம் நாளைய கதையில் காணலாம்.
பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாத மாஹாத்மியத்தின் 13ஆம் அத்தியாயமான 13ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.